என் வெயிட் லாஸ்க்கு இந்த சிக்கன் ரெசிபி தான் பயங்கர சப்போர்ட் பண்ணுச்சு. எனக்கு கிரேவிங்ஸா இருக்கும் போதெல்லாம் இதை தான் செஞ்சு சாப்பிடுவேன். இது ஒரு ஜீரோ ஆயில் ரெசிபி. என்னடி சொல்ற? இது ஒரு ஜீரோ ஆயில் ரெசிபி. என்னடி சொல்ற? இந்த சிக்கனை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டி. ஃபர்ஸ்ட் கறியை கழுவிட்டு கொஞ்சம் டர்மரிக் போட்டுட்டு ஓரமா வச்சிருங்க. ரெண்டாவதா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனித்தனியா அரைச்சு வச்சிருங்க. தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். நெக்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணி குக்கரை 2 நிமிஷம் காய விட்டுருங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு எண்ணெய் எதுவும் போடாம வெங்காயத்தை மட்டும் போட்டுட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் தக்காளியையும் போட்டுட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு லைட்டா கிண்டிட்டு 2 நிமிஷம் சிம்ல வச்சிருங்க. அப்புறம் உப்பள்ளி கொஞ்சம் போடுங்க. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மசாலா, கிரேவி மசாலா ஒரு 3 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்ப கழுவி வச்ச கறியை எடுத்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அது கூட ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் குக்கரை நல்லா மூடி விட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. விசில் வந்ததுக்கு அப்புறம் உடனே குக்கரை திறக்காம கொஞ்ச நேரம் கழிச்சு திறங்க. அவ்வளவுதான், உங்க சிக்கன் ரெடி ஆயிரும். கடைசியா கிச்சனை கிளீன் பண்ண மறந்துடாதீங்க. மறந்துட்டா சம்பவம் தான்.